சூரிய கலத்தை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை இலத்திரனியல் துணை உறுப்பு என்ன பிளேயர்? பிஎன் சந்தி. பிஎன் சந்தி அல்லது இடுவாயி அல்லது ஒளியுணர் இருவாய். ஒளியுணர் இருவாய். ரைட், அவ்வளவு கிளியர். அடுத்த ரெண்டாவது கேள்வி கோபிசங்கர் வாசிங்க இப்ப. கோபிசங்கர். ஆம் சார். பேப்பர் ஸ்கிரீன்ல தெரியுது. ஆம் சார். வாசிங்களேன். எது சார்? பாருங்க, அதான் பிரச்சனை. இதான் நான் என்ன காலத்தால எது படிச்சது கடைசியா? சமிக்ஷா சியா சியில படிச்சாச்சு. சோமலக்கன் 2 வாசிக்க வரும். என்ன நீங்கள் மேற்குறித்த மீது சூரிய கதிர் என்ன நடைபெறும்? சூரிய கதிர்கள் படையக்கல, சூரிய ஒளி படையக்கல என்ன நடக்கும் என்றுதான் கேள்வி. என்ன நடக்கும் சொல்லுங்க. யாரா சொல்லுங்க. என்ன அவ்வளவு ஒளிசக்தியானது மின்சக்தியாக மாறும். சரியா? ஒளிசக்தியான மின்சக்தியாக மாறும். அல்லாடி இன்னொரு விதமாக சொல்லலாம். சொல்லுங்க ஏதாவது ஐடியா. சிறிய மின்னியக்க விசை ஒன்று பிறப்பிக்கப்படும், சிறிய மின்னியக்க விசை தூண்டப்படும், சிறிய மின்னியக்க விசை ஏற்படுத்தப்படும், அது சிறிய மின்னழுத்தம் உருவாகும். எல்லாம் சரி. சரியா? சூரிய கலத்தை வச்சுதான் கேட்கணும். அப்ப அதுல சிறிய சொல்ல வரும். சிறிய மின்னியக்க விசை அல்லது சிறிய மின்னழுத்த வேறுபாடு சொல்ல வரும். சிறிய மின்னியக்க விசை, சிறிய மின்னழுத்த வேறுபாடு உருவாக்கப்படும், பிறப்பிக்கப்படும். அடுத்த கேள்வி பாருங்க. சூரிய படல் என்பது எவ்விதமாக அமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்பா? சூரிய படல் என்பது எவ்விதமாக அமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்பு சொல்லி கேட்டால் சூரிய கலத்துல என்ன இருக்காங்க? சூரிய கலங்கள். கவனிக்கவும், சூரிய கலங்கள் பலவற்றினது. சூரிய கலங்கள் பலவற்றினது தொடரானதும் சமாந்தரமானதுமான அமைப்பு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா நேற்று காட்டினான், அதுதான் அது முன்னாடி காட்டினான். சூரிய கலங்கள் பலவற்றினது தொடரானதும் சமாந்தரமானதுமான அமைப்பாகும். ரோமலக்கம் 4. மின்னை பிறப்பிப்பதற்கு சூரிய கலங்களை பயன்படுத்துவதன் ஒரு அனுகூலம் ஒன்றுதான் கேட்கிறோம். நிறைய சொல்லலாம். என்னென்ன அனுகூலங்கள் சொல்லுங்க. சூழல் மாசடையாது. வெரி குட். ஒன்று சூழல் மாசடையாது. அதை இன்னொரு விதமா சொல்லலாம், சூழல் நேயமானது. அடுத்தது வேறு என்ன? ஒன்று ஒரு முக்கியமான விஷயம், சூழல் மாசடையாது, அது சூழல் நேயமானது. கழிவு பொருட்கள் இல்லை. கழிவு பொருட்கள் இல்லை. என்ன கழிவு பொருட்கள்? அதுல இருந்து இப்ப பாருங்க, ஒரு அனல் மின் நிலையத்தில இருந்து என்ன செய்யும் என்றால், ஒரு நிலக்கரியை நாங்க தகனமடைய செய்யக்கல கார்பன் ஆக்சைடு சூழலுக்கு வரும், கந்தக வீராக்சைடு வரும். சரியா? அப்ப இதுல என்ன பிரச்சனை? இதுல அந்த எப்படியான பிரச்சனை? கழிவு பொருட்கள் சூழலுக்கு விடுவிக்கப்படுறது இல்லை. முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் இதுல ஆரம்ப செலவு மட்டும்தான் இருக்கு, புரத செலவுகள் இல்லை.
இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒரு மீன் பிறப்பாக்கி கொள்வனம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கும் காசு. பிறகு என்ன ஒவ்வொரு அதுக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வேணுனா போன விட உங்களோட வீட்டுக்காரர் வேணுனா போன விட இது கூடவே இருக்கும். போனுக்கு பாவிச்ச காட்டுன்ற பெறுமதி கூடவே இருக்கும் நீங்க பாவிச்சது. அதே மாதிரி மோட்டார் பைக் ஒரு வாகனத்தை வேண்டினார், வாகனத்தின் விலையை விட அதுக்குரிய எரிபொருள் செலவு கூடவே இருக்கும். இங்க இங்க ஒரு சோழரை கொள்வனம் செய்யறதுக்குரிய காசு தான் கூடவே தவிர பிறகு அதை மெயின்டைன் பண்றது செலவில்லை. அடுத்த இதை விட இன்னொன்று அவங்களுக்கு தெரியும், ஒரு சோழருக்கு 20 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்களா, 20 வருஷம். அப்ப பாவனை காலம் அல்லாட்டி ஆயுட்காலம் அதிகம். சரியா? 2 தான் கேட்டிருக்கேன். ஓகே, அப்ப 7வது கேள்வி இனி இது நிறைவடைந்தது. இதுல ஒருத்தருக்கும் ஒரு சந்தேகம் இருக்காது. இருந்தா கையை போடுங்க கண்டு. ரைட், இன்றைக்கும் 4 பேர் பிந்தி தான் வந்திருக்கீங்கள். விஸ்வரூபன் வாசிங்கோ. அடுத்த கேள்வி 8வது கேள்வி. ஆம் சார். மனிதன் உடலில் உள்ள சில முக்கியமான அகச்சுரக்கும் சுரப்பிகள் காணப்படுகின்றன. கபச்சுரப்பி, கேடயப்பொலி சுரப்பி, சதையி, அதிரநலச் சுரப்பி, தனிகள், கரிவக்கீழ் கீழுக்கு கீழாக மேற்குறித்த எச்சுரப்பி உள்ளது. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும், இதுல மனிதனில் இருக்கிற சில முக்கியமான அகச்சுரப்பிகள் பாருங்க. இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லப்போம். இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்போம். இந்த சுரப்பிகளை நாங்கள் 2 வகைப்படுத்துறோம். சுரப்பிகள் 2 வகைப்படும். ஒன்று அகஞ்சுரப்பி, மற்றது புறஞ்சுரப்பி. ஒன்று அகஞ்சுரப்பி, அகக்கோணம் புறக்கோணம். ஒன்று அகஞ்சுரப்பி, மற்றது புறஞ்சுரப்பி. சுரப்பிகள் 2 வகைப்படும். என்னென்ன விளையால்? அகஞ்சுரப்பி, புறஞ்சுரப்பி. அகஞ்சுரப்பி, புறஞ்சுரப்பி. அகஞ்சுரப்பிக்கு உதாரணம் கபச்சுரப்பில தொடங்கும். கபச்சுரப்பி, கேடயப்போலி சுரப்பி அல்லது தைராய்டு சுரப்பி, அடுத்தது சதையி, அதிநீரின சுரப்பி, எல்லாத்தையும் நோட் பண்ண வேணும். அடுத்தது விதை அல்லது சூலகம். விதை அல்லது சூலகம். பிரேக்கெட்டுக்குள்ள கலரை மாத்தி எழுதும்போ அதை சொல்றது சனனிகள் என்று சொல்றது. இது பரிச்சைத்தனைகளை புதுசா பாவிச்சு சொல்லு, சனனிகள். இப்ப நாங்கள் இருக்கா அது இருக்கா பார்ப்போம். பார்த்த நிக்கும் தானே மனதுல. அகஞ்சுரப்பிய சொல்லுவோம் ஆங்கிலத்துல, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எண்டோகிரைன் சிஸ்டம்.
endocrine system. Endocrine system, right. ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார். இல்ல சார். ரைட். பேப்பர் தெரியுது. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப தெரியுதுல்ல? ஓம் ஆம் சார். சார். ரைட். இப்ப நாங்க எண்டோக்ரைன் சிஸ்டம் பார்க்க போறோம். தலையில இருக்கிறது வந்து இதுதான் சொல்றது கபச்சுரப்பி. கபச்சுரப்பி. அப்ப தலையில பொட்டு வைக்கல ஞாபகம் வைக்க வேணும். சரியா? கபச்சுரப்பி. இந்த கபச்சுரப்பியால என்ன ஹோமோன் சுரக்கப்படும்? வளர்ச்சி ஹோமோன். வெரி குட். ஜிஹெச் சொல்றப்ப growth ஹோமோன், அதாவது வளர்ச்சி. growth, GROWTH, growth ஹோமோன், வளர்ச்சி ஹோமோன். இதுதான் எங்கள வளர்ச்சி ஏற்படுத்துறோம். சரி, சரியா? இதுல இப்ப காட்டினது என்ன தின்ன படம்? இது ஒரு அருமையான விஷயம், வடிவா கவனிக்க வேணும். இது என்ன தின்ன அமைப்பு? இதுல பாருங்க, நான் மவுஸ் பாயிண்டர்ல காட்டுறது. இது இருக்கு முன்ன புக்ல சிலபஸ் இருக்க விஷயம். மவுஸ் பாயிண்டர்ல காட்டுறதுக்கு என்ன பேர் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. பிரச்சனை. நரம்பு களத்தின் அமைப்பு. நரம்பு கலத்தின் அமைப்பு. வெரி குட். இதுதான் ஒரு நரம்பு கலத்தின் அமைப்பு. சரியா? அப்ப இந்த இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? உட்காவு நரம்பு மூளை. உட்காவு நரம்பு மூளை. வெரி குட் நிரோஜன். முதல் ஜீனு சசனம். இதுக்கு என்ன பேர்? இது நான் இதுல காட்டுறேன். இது கரு. கரு. குட். பார்த்து சொல்லத்தான் சொன்னேன். அதுக்கு யோசிக்க கூடாதோ? அதுக்கு யோசிக்க தேவை. இதுக்கு பேர் என்ன? மயலின் கவசம். மயலின் கவசம். அல்லாட்டி அப்ப இது ஓ அந்த மயிலின் கவசத்தின் தொழில் அடிக்கடி வரும். சொல்லுங்க அப்போ, மயிலின் கவசத்தின் தொழில். விரைவாக கடத்தாக்கங்களை கடத்தல். கணத்தாக்கத்தை விரைவாக கடத்தல். சில பேர் பாருங்க, கேட்ட உடனே வேகமா இயங்குவிடும். உடனே இயங்குவிடும். அப்ப அவைக்கு கணத்தாக்கம் கடத்தப்படுற வேகம் கூட. முழுக்க நர்வஸ் சிஸ்டம் தானே, நரம்பு தொகுதி. நல்ல குயிக்கா செய்யற ஆட்களுக்கு வந்து கடத்தல் வேகம் கூட. மயிலின் கவசம். ஆயிடுச்சு. அப்ப இது என்ன? வலிக்காவு நரம்பு மூளை. வெரி குட். வலிக்காவு நரம்பு. இப்ப இந்த படம் நீக்கவே வலிக்காவு நரம்பு மூளை. இது மயிலின் கவசம், இது உட்காவு நரம்பு மூளை, இது கேடு. போகும் தொடர்ந்து. என்னென்றால் இந்த அகஞ்சுரப்பிகளால, மறக்க கூடாது, அகஞ்சுரப்பிகளால ஹோமோன்கள் சுரக்கப்படும். அகஞ்சுரப்பிகளால இந்த ஹோமோன்கள் சுரக்கப்படும். இந்த ஹோமோன்கள் தான் சகல விஷயத்தை இவங்க உடல்ல பாருங்க. இந்த முன்னுக்கு இருக்கிறாக்கள் இந்த மூட் பாருங்க, they are feeling happy, கடும் சந்தோஷமா இருக்கு. அவன் இந்த வயசுக்கு பாருங்க இப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் இருக்கு. அடுத்தது பாருங்க, எங்களை போல சாப்பாட்டோட இருக்கு. ரைட். இப்ப இந்த பசி தாகம் அதுல ஏற்படுத்துது.
அடுத்தது உங்களை போல நித்திரை கொண்டு கொண்டு இருக்கு. சரியா? இப்ப டைனக்ஷன் எல்லாம் நித்திரையா கிடப்பாண்டா. சரியா? அப்ப இதான் விஷயம். அப்ப எல்லாத்தையுமே இந்த ஹோமோன்கள் அழகு செய்யப்போகுது. இப்ப நாங்க மகிழ்ச்சியா இருக்கல, அழைக்கல, சரிதானே? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த ஹோமோன்கள் செல்வாக்கு இருக்கும். எல்லாமே ஹோமோன்கள் தான். சரியா? ரைட். இந்த தலைமுடியல் அப்படி இப்படி எல்லாம் வெட்டுறது, ஏன்னா வேகி கண்ணுக்கு பூசுறது, இதெல்லாம் அந்த ஹோமோன்கள் செய்யற வேலை தான். சரியா? இங்க பாருங்க, இந்த படத்துல சின்ன உடைச்சு காட்டுங்க. சரியா? இந்த இந்த கபச்சுரப்பிய சொல்லுவான், என்ன, பள்ளிக்கூடத்துல இருக்கிற பிரின்சிபல் மாதிரி. ஆகவே அவருக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பேர் இருக்கு, விசேட பேர் இருக்குது, தலைமை சுரப்பி. ஆறுதலா கொண்டு போறேன், வடிவா ஒவ்வொன்றையும் எழுதி கொள்ளும். கபச்சுரப்பிக்கு ஒரு விசேட பேர் இருக்குது, தலைமை சுரப்பி. இதெல்லாம் வந்த கேள்விகள். அப்ப கபச்சுரப்பியால சுரக்கப்படுற ஓமோன் யார்? சுபே என்று இருக்கு, SUBA, சுபே. யார் பிள்ளைகள்? சுபே என்று இருக்கு, SUBA என்ற பேரோட இருக்கிற யாரு? பேர் யார்? அந்த பேரோட கதைக்க வேணும். காபிசன் வீடியோ ஆஃப்ல இருக்கு. நிதுர்சி வீடியோ, அரவிந்தன் ஆஃப், ரோஜேஸ் ஆஃப்ல இருக்கு வீடியோ. இந்த சுபேன் இருக்கால் மைக் ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. சார், சொல்லுங்க. நான் நிருபரா. இது ஏன் வீடியோ ஆஃப்ல இருக்கு? இது ஏன் ஒன் நீங்க பண்ணப்படுதில்ல. ஆ நெட்வொர்க் பிரச்சனையால போன்ல இது பண்ணினான். அது ஒன் பண்ணப்படுதில்ல. சரி. ஏன் பேர் என்ன? பேரு மாத்துங்க. பேர் மாத்தாம வந்துட்டேன், மாத்தி விடுறேன். ஓகே, சரி சரி. கதைக்க வேணும், ஏன்னா தெரியாதானே. ஜூம் கிளாஸ் வந்து வேற வேற ஆக்களும் வந்து இருக்கலாம். ரைட். கபிசனன் வீடியோ ஒன் பண்ண சொல்லிட்டேன், லிவின்சன் சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி சொல்ல மாட்டேன். ஒருக்கா சொல்லிக்கல உள்வாங்கி கொள்ளணும். வீடியோ ஒன் பண்ணிட்டு தான் வகுப்புல வர்றது. சார் வீடியோ ஆன் பண்ண சார், நீங்க கதைக்கிறது கிளியர் இல்லைன்னு. ஓ, அது இல்ல, அது நெட்வொர்க் பிரச்சனை ஒன்று வரும். ஆனா நீங்க நித்திரையாக்குறீங்களே. இல்ல சார், நான் ஜாடி அலுமி. அதுங்க பாப்போம். ஆளே தெரியல அப்புறம். ரைட். அப்படியே கொப்பி வைப்பேன். ஆ ரைட். ஓ, இல்ல, ஓம். ஓம் சார், ரைட். சரி, அப்ப பாருங்க, கபச்சுரப்பியால என்ன ஓமோன் சுரக்கப்படுது? மது, வளர்ச்சியோம். மதுஜா, ஓம் சார். என்ன ஓமோன்? லட்சியம். வளர்ச்சி ஓம். ரைட். இப்ப பார்த்தோம்னா அடுத்தது பார்க்க போறோம். அடுத்த விஷயம்,
கபச்சுரப்பி முடிச்சு. அடுத்த கழுத்துக்கு கிட்ட போறோம். ரைட், பாப்போம். பாருங்க, இங்க பாருங்க, இதுல இருக்கு, முதலாவதா இருக்கு. இப்ப நான் cursor இது நிக்குது. ரைட், இது வந்து தைராய்டு சுரப்பி அல்லது கேடிய போலி சுரப்பி. தைராய்டு சுரப்பி அல்லது கேடிய போலி சுரப்பி. அடுத்தால பாருங்க, இந்த இலை மாதிரி ஒன்று இருக்குல்ல, இலை மாதிரி. இந்த இலை என்ன வடிவமா? இந்த இலைக்கு என்ன பேர்? இந்த இலை ஒழுங்குக்கு என்ன பேர்? சதை. இல்ல, நாங்கிட்ட இந்த இலை ஒழுங்கு, நீங்க சொன்ன சதை என்றது சரி. என்ன அகஞ்சுரப்பி சதை, அது சரி. இந்த இப்படி ஒரு இலை ஒழுங்கமைப்பு இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லு? சமாந்தர வேலையுறு வேலையுறு நேரமாக்கு. ஏன்னா இப்ப சமாந்திரம் இதுல பாருங்க, வேலை மாதிரி தானே தெரியுது, எல்லாம் பின்னி போட்டு இருக்கு தானே. ரைட், வேலையுறு நேரமாக்கு. இது வந்த கேள்வி பார்த்து. சரியா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால், இது ரெண்டையும் சேர்த்து காட்டிக்கணும். அப்படி கீழே, அது கீழே தான் இருக்கும். அது உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து காட்டிக்கணும். இது என்ன பேர்? இந்த அவரை வித்து மாதிரி இருக்கிறது. அதிரணர். அவரை வித்து மாதிரி இருக்கிற சுரப்பி என்ன? நீர் சிறுநீரகம். சிறுநீரகம், கிட்னி. அதுக்கு மேல பாருங்க, தொப்பி ஒன்று கிடக்குல்ல, அந்த தொப்பி மாதிரி இருக்கிறாள் தான் சிறுநீரக அதிரீனல் சுரப்பி. அதிரீனல் சுரப்பி. அப்ப இந்த சதையால ஹோமோன் சுரக்கப்படும். இந்த தைராய்டு சுரப்பியால், அது கேடிய போலி சுரப்பியால் ஹோமோன் சுரக்கப்படும். அப்ப போடுங்க, கேடிய போலி சுரப்பி அல்லது தைராய்டு சுரப்பியால் சுரக்கப்படுற ஹோமோன். ரெண்டு ஹோமோன் சுரக்கும் பிள்ளைய. ஒன்று தைரோக்சின், அதுக்கு என்ன, தைராய்டு சுரப்பியால் சுரக்கப்படுற ஒரு ஹோமோன் தைரோக்சின். அடுத்தது கால்சிட்டோனின். தைரோக்சின், கால்சிட்டோனின். ஒவ்வொன்றையும் தொழில் தெரிய வேணும். Right. அதை நீங்க பார்த்துக்கொள்ளும். எத்தனை பக்கம் புத்தகத்தில் எழுதி சொல்லுங்க அப்ப. 207 வெரி குட். 807. 207 210 விடையும் வந்த விடை 207 தான் சரி. 210 அட்டவணை மாதிரி இருக்கு. சார்ட்டா இருக்கா? ரைட் ரைட் சரி ஓகே. சரி, அப்ப 210 207 ரைட் சரி. அந்த சார்ட்லயே இருக்குல்ல சேர்த்து தொகுத்து. சரி, அப்ப அதை ஒருக்கா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அது விளக்கத்தை சொல்ல ரைட். அப்ப இதுக்கு பேர் அதிநீள சுரப்பி, இது சதை. அடுத்த அப்ப சதையால என்ன ஹோமோன் சுரக்கப்படும் சொல்லுங்க அப்ப. ஒன்று இன்சுலின், அடுத்தது குளுக்காகோன். குட். அடுத்தது அதிநீள சுரப்பியால அதிரினலின். ரைட். இதுல அன்றைக்கு நான் விளங்கப்படுத்தினேன், அன்றைக்கு கேள்வி சேவிச்சினேன். ரைட். இந்த இதுக்கு என்ன பேர்? நான் திருத்துல வெரி குட். இது அண்டைக்கு இப்படி காய்க்க கூடாது. அண்டைக்கு சொன்னேன் வலது சூலம். வலது சூலகம். பேர் சொல்ல வேணும். இது இடது சூலம். ரைட். இது நெருப்பை. இது யோனி வலி. பவிசன் என்ன வகுப்புல காணல? பவிசனுக்கு என்ன பிரச்சனை? ஓம் சார். ஏன் வகுப்புக்கு வார இல்ல? தடிமன் சார் நேத்து. என்னமா பெரிய டாக்டர் என்ன சொல்லி நம்ம தடிமன் மாறுமாம்? இலங்கையிலேயே தடிமனுக்கு லீவ் எடுக்கிறார்கள், இங்க இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களா தான் இருப்போம். சரியா? நேற்றைய நோட்ஸை வடிவ 10 தரம் எழுதுங்க, எல்லாம் தெரிவு. 50 கல்வி வச்சுனா 10 தரம் எழுத தெரிவு.
எழுதிட்டு தான் கிளாஸ் ரூமுக்கு என்கிட்ட வந்தவன். தடிமனுக்கு லீவ் எடுக்கிறதா அப்படி இப்படி பார்த்தா என்ன நானும் டீச்சரும் வகுப்பே செய்யக்கூடாது. தயவு செய்து வகுப்பு கூட ஒத்துழைக்க வேணும். படிக்கிறதுன்னா அப்படித்தானே, சும்மா படிக்கிறது இல்லை. எனக்கு அம்மா அப்படி அப்பா லீவு தேவைன்னு என்னோட காய்க்கிறது. இது அனுமதிக்கப்படாத லீவு. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இது விதை. ரைட். இது என்ன நான் கை வைக்க இதுக்கு என்ன பாத்தீங்களா? கிளியர் இல்லை, கிளியர் இல்லை. வேகமா பார்த்து சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை, பார்த்து சொல்லுங்க. புத்தகம் டச்சில் இருக்கட்டும். அப்பாச்சில் சரி, அப்பாச்செலுத்தி அப்பாட்செலுத்தி. அப்பாட்செலுத்தி. அடுத்த இதுல வேற இன்னொரு கேள்வி. இது ஆணின பெருக்கு தொகுதி, இது பெண்ணின பெருக்கு தொகுதி. ரைட். இதுல இன்னொரு கேள்வி அடிக்கடி வாரது. இதோட தொடர்புடைய ஆணின பெருக்கு தொகுதியோட தொடர்புடைய சுரப்புகள் யார்? வேகமா கதைக்கோணும். ரைட். அதே ஆள் தான் அன்றைக்கு சொன்ன, அன்றைக்கும் அதே ஆள் தான் சொல்ல. அப்ப ஒரு மாற்றம் இல்லை. தோழி சுக்கில புடகம் முன்னிக்கும் சுரப்பி கூப்பெருஞ்சுரப்பி. மோசினி செல்வி மோசினி. ரைட். சதையால சுரக்கப்படுற ஹோமோன்கள் யாவை? சதையினால் சுரக்கப்படும் ஹோமோன்கள் யாவை? என்ன படம் ஓடுதோ உள்ள? மோசினி ஓம் சார். சதையினால் சுரக்கப்படும் ஹோமோன்கள் யாவை? சொன்னேன் பார்க்க சொல்லி. நிரூபணா ஓம் சார். என்னென்ன? இன்சுலின், கட்டிக்காரு குளுக்காகும். உங்களை தேட விட்டேன். ஒன்று இன்சுலின், அடுத்தது குளுக்காகும். சரியா? ஒன்று இன்சுலின், அடுத்தது குளுக்காகும். அடுத்தது தான் இந்த கபச்சுரப்பியை தனி எடுத்து காட்டி. இந்த மஞ்சள் கபச்சுரப்பி அது எங்க இருக்குமென்னா பெரிவக கீழுக்களாக காணப்படும். நம்ம கபச்சுரப்பின் அமைவிடம் பெரிவக கீழுக்களாக காணப்படும். கபச்சுரப்பிக்கு ஒரு விசேட பெயர் சொல்லி தந்தான். என்ன பெயர்? தலைமை சுரப்பி. அவர் தான் எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். எங்களோட உடம்புல அந்த ஆளை கூலா வச்சு கொள்றதுக்கு அந்த ஆளுக்கு சந்தனத்தை தெளிச்சு விட்டாச்சு குளிர்மையா இருப்ப. இன்சார்ஜ். இந்த பாருங்க, நான் சொன்ன எல்லா ஃபங்க்ஷனும் இப்ப என்ன நாங்கள் இரவு படுக்க முன்னுக்கு யோசிப்பேன் தானே. ரைட், நாளைக்கு ஏழியாலும் போகணும், ஜூம் கிளாஸ் இருக்கு ரெண்டு யோசிச்சாலே தண்டை வலை எலும்புவோம். அப்படி எழும்புறீங்களா? நான் சொல்றேன் சரியா? ஓம் சார். ஓ ஓம் சார். அந்த எண்ணமே வாழ்வுன்னு சொல்றது அது நார்மலா நடக்கும். அது என்னென்னா ஒரு ஹோமோன், மெலட்டோனின் என்ற ஹோமோன். இப்போ எங்கட உடம்புல நித்திரை, நாங்கள் எங்கட உடம்புல நித்திரை வர வேணும் என்றால் மெலட்டோனின் நிறைய சுரக்க. சரியா? இப்போ உங்க பேசுற உங்களுக்கு அது ஈஸியா வரும். மெலட்டோனின் சும்மா சிம்பிளா சுரக்கும். ஆனால் அது வயது போக போக அது குறையும். அதெல்லாம் நாளைக்கு நித்திர குழப்பங்கள் வரும். சரியா? நித்திர குழப்பங்கள் வரும். உங்களுக்கு நித்திர குழப்பம் கடைசி வேணும் வராது, மற்ற குழப்பங்கள் வரும். ரைட். அது இன்னும் ஹோமோனோட பிரபாவம்.
சரியா? இதை பார்த்தா ஏதாவது ஒரு வடிவம் தெரியுதா உங்களுக்கு? அப்ப இனி இந்த வடிவத்தை பார்க்க ஒரு ஞாபகம் இல்லையா? தைராய்டு. ஓ, அது சரி. என்ன வடிவம்? என்ன என்ன வடிவம்? சின்னல வடிக்கலையே, வண்ணாதி பூச்சி இப்படிதான் இருக்கு. அழகான சட்டை விரிக்குது பேர். இதுதான் பேர். எப்படி இருக்கு? இதான் வண்ணத்து பூச்சி இந்த வடிவம். அப்ப இனி எங்கேயாவது வண்ணத்து பூச்சியை கண்டால் ரெண்டு விஷயம் வரும். ஒன்று ஆத்திரப்போடா, அடுத்தது தைராய்டு சுரப்பு. அப்ப இதால ரெண்டு ஹோமோன் சுரக்கப்படும். ஒன்று கால்சிட்டோனின், கேப்பன் கள்ளி. ஒன்று கால்சிட்டோனின், அடுத்த தைரோக்சின். கால்சிட்டோனின் என்ன செய்யும் என்றால் கால்சியத்தின் அனுசவத்தை கூட்டும். சரியா? வயசான ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுவீங்க உடனே, கீழே விழுந்தாலும் எலும்பு முறிஞ்சதுன்னா பொருந்தாது. ஏனென்று சொன்னால் அவை இந்த உடம்புல அந்த கால்சிட்டோனின் அளவு வர வர குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப உடல்ல வந்து கால்சியம் டிப்போசிட் ஆகாது. வடிவா விஞ்ஞானம் படிச்சாலே வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். சரியா? அப்ப அதால நமக்கு இந்த வயசான காலங்களில் கூடுதலா கால்சியம் உணவுகளை கூட கொடுக்க வரும். கூட கொடுத்தாதான் கொஞ்சம் வேண்டாலும் பாவம் அங்கே உறிஞ்சும். சரியோ? வயசான ஆக்களை பராமரிக்கிறதுக்கு இல்லை சொல்லித்தாரது, அதையும் நாங்கள் செய்யத்தான் வேணும். அது எங்களுடைய தார்மீக கடமை. நாங்கள் வயசான காலத்துல இதெல்லாம் செய்ய சரியா? அப்ப இது என்ன செய்ய, அடுத்தது இன்னொரு வேலையை செய்யும். இந்த தைராய்டு சுரப்பி தைரோக்சினை சுரக்கிற அனுசவ வீதத்தை கட்டுப்படுத்துறோம். சரியா? அப்ப இதுதான் எங்களை சுறுசுறுப்பா இயங்க பண்றோம். அப்பப்ப இது இந்த செயற்பாட்டுக்கு அயடின் தேவை. சரியா? அப்ப நாங்கள் கடல் உணவுகளை உணவுல சேர்க்கிறது நல்லது. கடல் உணவுகளை நிறைய அயடின் இருக்கும். சரியா? இலங்கையில உப்புல கட்டாயம் அயடின் கலக்கப்பட்ட உப்பை மட்டும்தான் விற்கலாம். அதுக்கு உப்பை சாப்பிட இல்லாதானே, உப்பை சாப்பிடல நாங்க. சரியா? அதுக்கான உப்பை கூட போட அது வேற பிரச்சனை வரும். அப்ப கடல் உணவுகளை உட்கொள்றது நல்லது. இல்ல, எல்லாருக்கும் அயடின் போய் கிடைக்க வேணுமென்றதுக்கான உப்புல அயடின் சேர்க்கப்படுது. சரி, அயடினை உப்புலாம் சேர்க்கலாம் இல்ல, கண்டோஸ்லயும் சேர்க்கலாம். ஆனா கண்டோஸ் எல்லாருக்கும் வேண்டிய இல்லாதானே. இது உங்களுக்கு தேவையில்லை. பாருங்க, இது அதிரீனல் சுரப்பி. அதால சுரக்கப்படுற ஹோமோனுக்கு பேர் அதிரீனலின். அதிரீனலின் இதுதான் வந்து இந்த ஹோமோனை சொல்லுவோம் ஃபைட் ஆஃப் ஃபிளைட். ஃபைட் சண்டை பிடிக்கிறது, ஃபிளைட் ஒன்று பண்ணாம ஓடுற, துண்டை காணும் துணியை காணும் ஓடுறது. ஃபைட் ஆஃப் ஃபிளைட். அப்ப எதிர்க்கும் அல்லது தப்பி ஓடும், எதிர்க்கும் அல்லது தப்பி ஓடுவதற்கு காரணமான ஹோமோன் இது. அப்ப இது என்ன செய்யும்னு சொன்னால் பயம் கோபம் வரைகளை உடலை என்ன செய்யும் சொல்லுங்க, அவன தொழில் உடல்ல சுரக்கப்படுவோம் பாருங்க அந்த ஆஹ் சரியா? அப்ப உடலை தயார் நிலை கொண்டு வர. சரியா? அப்ப இது நல்ல விஷயத்தை செய்யுதா கூடா விஷயத்தை செய்யுதா? நல்ல விஷயம் செய்யுது. நேரத்துல மூக்கு வேலையும் பார்த்துருப்போம். கோபம் வந்து மூக்கு வேலையில் பார்த்து விட்டா அது பிரச்சனையா போயிடும். ஆனா இயற்கையில இது நல்ல வேலையை தான் செய்யும். அதான் குறுக்கால இப்ப நீங்க சைக்கிள் ஓடிக்கணும், குறுக்கால ஒரு பாம்பு போச்சுன்னா ஒரு நெஞ்செல்லாம் படபடக்கும். ரைட், அந்த டைம் ஞாபகம் வச்சுக்கணும். அதிரீன சுரப்பின சேர்ப்பார். எல்லாத்தையும் படாண்டு கேள்வி கேட்கல ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் சுரக்கும். அதுவும் அதிரீன சுரப்பி சுரக்கு அதிரீனலின் ஹோமோன் தான்.
இதுல அந்த சிறுநீரக தொகுதியின் பற்றி அதையும் சேர்த்து சொல்லப்படுது. சரியா? அப்ப இதுல மனிதனில் காணப்படுற சிறுநீரகத்தால உருவாக்கப்படுற பிரதான நைதரசன் கழிவுக்கு என்ன பேர்? யூரியா. 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 எத்தனையாவது கேள்வி சொல்லுங்க அவங்க. படாருன்னு சொல்லுங்க அவங்க. யூரியா எத்தனையாவது? இந்த கேள்வி எப்ப வந்தது? எத்தனையாவது? தேடுங்க. ஏன் எவ்வளவு நேரம் சொல்லு? இதான் முதல் கேட்ட கேள்வி. ஆனா சதையால சுரக்கப்படுறது வந்து ஒன்று இன்சுலின், மற்றது குளுக்காகோன். இதுகள் அடிப்படை விளங்கப்படுத்திட்டுன்னா அப்புறம் எல்லாம் வேகமா ஓடுவேன். சூம் நிக்க இணைவீங்க எல்லாருமே. சூம் நிக்க திருப்பி ரீஜாயின் பண்றவன். ஆக என்னட்ட பெர்மிஷன் ஒரு ஆள் மட்டும் தான் கேட்டிருக்கு. மிச்சாக்க ஒரு ஆளை தவிர மிச்ச அவ்வளோ பேரும் இணையவன். என்ன கேள்வி சார்? கேள்வி அப்பன் இந்த சதையால சுரக்கப்படுறவும் உங்களை நின்று கேட்டான். ஏன் எவ்வளவு நினைஞ்சது? சதையால சுரக்கப்படுறவும் உங்கள் யாவை? இன்சுலின் குளுக்காகும். ரைட். ஒன்று இன்சுலின், மற்றது குளுக்காகும். குட். இன்சுலின் என்ன செய்யும்னா குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை அதிகரிக்கும். குளுக்காகோன் குருதியில இன்சுலின் மட்டத்தை குறைக்கும். விரதம் இருக்கைக்குள்ள வந்து குளுக்காகோன் சுரக்கும். கல்யாணம் சாப்பாடு சாப்பிடல இன்சுலின் சுரக்கும். 5-6 பேர்ட்டு சாப்பிட்றான் சேர்த்து நல்லா இருக்கு. ரைட். அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். நான் படிப்பிக்கிறது குழந்தை பிள்ளைகளுக்கும் இருந்தா கூப்பிட்டு வச்சுக்கொள்ளும். வேகமாவே சொல்லுவேன் உங்களோட வேகம். என்ன ரைட்.